கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேர நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் எப்போதும் மாறாதவர். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே உனக்கும் எனக்கும் அவர் அநேகவித வெற்றியும் ஜெயத்தையும் அவர் தந்து கொண்டு வருகிறார். தேவாதி தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் துதிக்கும் போதும், ஆராதிக்கும் போதும், வேதத்தை வாசிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், அன்பின் வாழ்க்கையிலே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் 21 சொல்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் அவர் எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்து தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பார். என் கருப்பான தேவ ஜனமே, தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் அவர் ஆளுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றிலும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா உலகப்பிரமாண காரியத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில குடும்ப காரியத்தில் எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம் விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நாம் தூங்குவோமானால் கர்த்தர் புதிய காரியங்களை தேவன் நாளிலே செய்ய போதுமானவர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.